எல்லாம் டேஸ் பார்த்து முடிக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துள்ளாப்பா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூலியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூலியன் மாடிஃபையர்னு ஒன்று இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட 7th 8th படிச்சிருந்தீங்கன்னா அதோட மேக்ஸில் வந்து பூலியன் ஒன்று வந்திருக்கும், வென் டயக்ராம் ஒன்று வரும், அப்புறம் பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒன்று வரும். எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக படித்தவங்க இருந்தால் அதுலேயும் பூலியன் அல்ஜிப்ரா வரும். இது எல்லாமே வந்து இதோட நான் சொல்லிக் கொடுக்க போகிறதோட லிங்கான ஒன்று தான். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பூலியன் அப்படிங்கன்னா என்னென்னா, பூலியனில் உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது: யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ். மெயினாக அந்த ஆக்சுவலாக நிறைய இருக்குது, நீங்கள் படித்தவங்க நிறைய வரும். பட் இதில் வந்து 3 தான் வரும். ஸோ அந்த 3ஐயும் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு 3D மாடலில் எப்படி யூஸ் ஆகுங்க தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பூலியன் மாடிஃபையர் ஜெனரேட்டில். ஸோ இந்த இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, இப்போது நான் உங்களுக்கு சில இமேஜஸை காட்டுறேன். ஐ திங்க் அதை காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இதை பாருங்கள், ஏ யூனியன் பி. இதை நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, வென் டயக்ராமில் படிச்சிருப்பீங்க. ஏ யூனியன் பின்னா என்னென்னா, ஏயும் வேணும் பியும் வேணும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இதை பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னென்னா, ஏ பி ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பார்ட், அதாவது ஏவாகவும் இருக்கலாம் பியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு, ஏ மைனஸ் பி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏல உள்ள இந்த பியோட பகுதியோடு சேர்த்து அதை ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பொருளையும் கம்பைன் பண்ணுறது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பொருளுக்கும் பொதுவாக உள்ள பகுதியை மட்டும் எடுக்கிறது. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளோட ஒரு பகுதியை இன்னொரு பொருள்லேருந்து கழிச்சு விடுறது. ஸோ இந்த 3 தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு வீடு இருக்குது, 2 ரூம் இருக்குது. இந்த 2 ரூமுக்கு நடுவில் சோறு இருக்குது. இந்த சோரை வந்து அடித்து தூக்கி விடனா 2 ரூமும் சேர்ந்து ஒரே ரூம் ஆயிரும். ஸோ இதான் தான் யூனியன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 2 ரூம் இருக்குது. இந்த 2 ரூமுக்கு நடுவில் ஒரு சோறு இருக்குது. இந்த சோரை மட்டும் விட்டுட்டு 2 ரூமையும் அடித்து பார்த்துட்டு சோரை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அதை இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. 2 ரூம் இருக்குது, 2 ரூம் ஒட்டி இருக்குது. அதில் 2வது ரூமோட பகுதி வந்து முதல் ரூமில் எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சு விட்டுட்டு முதல் ரூம் மட்டும் வச்சுருந்தா அது டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கான டெஃபினிஷன். இதை இப்போ நம்ம 3Dயில் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கியூப் இருக்குது. ஒரு கியூப் இதுக்கு வந்து நான் அந்த வியூ போர்டில் ஒயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கியூபும் நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த கியூப் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கியூபை ஏன்னு வச்சுப்போம், இந்த கியூபை பின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் இங்கே இப்படி கொண்டு வைக்கிறேன் பக்கத்தில். இப்போ நான் இந்த ஏ கியூபுக்கு பூலியன் மாடிஃபையர் போடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா யூனியன். முதல்ல நம்ம யூனியன்லேருந்து பார்ப்போம். யூனியன் அப்படின்னா என்னென்னா, 2 ஆப்ஜெக்டே ஏதோ ஒன்று சேர்க்கும். அது கேட்குது, இந்த இதுக்கு பூலியன் போட்டாச்சு, ஏங்கிற ஆப்ஜெக்ட் இது, பிங்கிற ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்குது. அந்த பிங்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இது ஃபஸ்ட்டு கியூபுக்கு நான் வந்து ஏன்னு பேர் செட் பண்ணிடுறேன். செகண்ட் கியூபுக்கு வந்து பின்னு பேர் செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒயர் ஃப்ரேம் வியூவில் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அந்த பிங்கிற இதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிடும்னா ஹைடு பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் அது என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். அது ரெண்டு பொருளையும் ஒரே பொருளை அதை மாற்றிடுச்சு. இப்போ நான் அதை அப்ளை பண்ணால், நான் எடிட் மோடுக்குள்ளே போனால் வச்சிங்களேன், பார்த்தீங்களா 2 இதையும் வந்து கம்பைன் பண்ணிடுச்சு. ஸோ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இது ஒரு கியூப் இருக்குது, இது ஒரு கியூப் இருக்குது. 2க்கும் பூலியன் பண்ணால் என்ன ஆகும்னா, நடுவோட பகுதியை எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் அது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்து யூனியன்னு பேர். ஆனாலும் அந்த பாரு அந்த பிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஹைடு பண்ணிடுறேன். பிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். மெயின் வந்து எந்த இதுக்கு நம்ம மெயினாக வந்து நீங்கள் பூலியன் போட்டிங்களோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா அதை மட்டும் தான் வந்து பாதிக்கும்.
பிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தானே, சோர்ஸ் தானே, அதை வந்து அது ஒன்றுமே பண்ணாது. இது வந்து பூலியன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பியருக்கும் போடுவோம். ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு ஓகே ஒரு சிலிண்டர் எடுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிலிண்டர் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்படி வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஸ்பியரை செலக்ட் பண்ணுறேன், இதுக்கு பூலியன் மாடிஃபையர் போடுறேன், யூனியன் போடுறேன், போட்டுட்டு செகண்டரி ஆப்ஜெக்ட் வந்து இதை எடுக்கிறேன், சிலிண்டர் ஹைடு பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஒயர் ஃப்ரேம் போய் காட்டுறேன், அதை பாருங்கள் அதை எப்படி ஒன்று சேர்த்துருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ இதான் வந்து யூனியன் பேர். இதோட நம்ம இன்னொரு ஒரு பூலியன் போட முடியும். இன்னொரு ஒரு கியூப் எடுக்கிறேன், இந்த கியூப் இங்கே வைக்கிறேன், இன்னொரு ஒரு இக்கோஸ்பியர் எடுப்போம், இக்கோஸ்பியர் இங்கே வைப்போம், இதை செலக்ட் பண்ணுவோம், பூலியன் போடுவோம், இக்கோஸ்பியர் ஹைடு பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் 3 ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. நான் ஒயர் ஃப்ரேம் வியூவில் போய் காமிச்சேன்னா அது 3ஐயும் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன். இப்போ அடுத்தது வந்து என்ன பார்ப்போம்னா இன்டர்செக்ட் பார்ப்போம். ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன், ஸோ இந்த கியூபுக்கு இன்னொரு கியூப் ஒன்று வைக்கிறேன், இதுக்கு நான் வந்து பூலியன் மாடிஃபையர் போடுறேன், இல்லை இன்டர்செக்ட் வைக்கிறேன், செகண்டரி ஆப்ஜெக்ட் நான் இதை எடுக்கிறேன். சரிங்களா, செகண்டரி ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னே போயிடுச்சு. என்ன ரீசன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எதுக்காகன்னு. அதை பக்கத்தில் வச்சோம்னா லைட்டாக கொஞ்சம் ஜெர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஸோ இந்த பகுதி இங்கே இருக்குது, ரெண்டாவது கியூப் இங்கே பட்டிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காமனாக உள்ள பகுதி எதுன்னா இந்த பகுதி. ஸோ அதை மட்டும் எடுக்குது. நீங்கள் இந்த இதை பாருங்களேன். ஸோ இன்டர்செக்ட் என்ன பண்ணுது, நடுவில் இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ள பகுதியை மட்டும் தான் எடுக்கும், கரெக்டாக பொதுவான பகுதியை. ஸோ அதை மட்டும் அதை எடுத்துக்குது. ஸோ நான் இந்த பூலியன் மாடிஃபையர் அப்ளை பண்ணால் ஸோ ரெண்டாவது கியூபை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கியூபும் ரெண்டாவது கியூபும் ஜாயிண்ட் ஆகிருந்துச்சுல அந்த நடுப்பகுதி அதை மட்டும் எடுத்துருக்கு. இப்போ நான் இதை வந்து இன்னொரு பொருளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு கியூப் ஒரு ஸ்பியர் எடுக்கிறேன், ஒரு கியூப் எடுக்கிறேன், இப்படி இருக்கட்டும். இப்போ நான் அந்த ஸ்பியருக்கு வந்து நான் வந்து பூலியன் மாடிஃபையர் போடுறேன், இன்டர்செக்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவது ஆப்ஜெக்டாக என்னோட இதை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து என்ன அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா, எனக்கு ரெண்டாவது ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணிவிட்டேன், எனக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. அது எந்த இடத்துல அது ஜாயிண்ட் ஆச்சோ அந்த இடம் வந்திருக்கு. ஈவன் நீங்கள் இந்த கியூப்பை வந்து நான் ரொட்டேட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். ரேண்டமாக அப்படி கியூப் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இவன் பாருங்கள், இது என்னென்னா கியூப் வந்து உங்களுக்கு எங்கே அந்த கியூப்பும் ஸ்பியரும் எங்கே மெர்ஜாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு அது அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ நான் இதை ஹைடு பண்ணிடுறேன். இப்போ நான் இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு உங்கள் மெஷின் இந்த மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்பியர் எந்த ஆப்ஜெக்ட் மாடிஃபையர் போட்டிங்களோ அதுக்கு உங்களுக்கு அந்த இதுக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ கியூபும் ஸ்பியரும் எந்த இடத்துல மெர்ஜ் ஆகிருந்துச்சோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இந்த மாடிஃபையர் விழுந்துடும். அதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்கிறது என்னென்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அந்த நடுப்பகுதியை மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதான் வந்து இன்டர்செக்ஷன். யூனியன்னா என்னென்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சு யூனியன் போட்டிங்கன்னா ரெண்டையும் ஒரே ஆப்ஜெக்ட் ஆக்கி அதையும் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஏன்னா இது நான் மெயினாக நிறைய என்னோடய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் ஒரு ஸ்பியர் வைக்கிறேன், இதுக்கு பூலியன் மாடிஃபையர் போடுறேன், ஒரு ஸ்பியர் வைக்கிறேன், ஒரு கியூப் வைப்போம். இந்த கியூபை எடிட் மோடில் போய் நான் எடிட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பூலியன் மாடிஃபையரில் வந்துட்டு இந்த செகண்டரி ஆப்ஜெக்டை இதை கொடுக்குறேன். இதை வந்து நான் இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி இந்த கியூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒயர்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணுதுன்னா, கியூபும் ஸ்பியரும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அதில் நான் வந்து கியூபுக்கு வந்து பூலியன் டிஃபரன்ஸ் மாடிஃபையர் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, கியூபோட பகுதி எந்தெந்த இடத்துல ஸ்பியர் மேலே படுதோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு
மற்ற பகுதியை கொடுக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு என்னென்னா டிஃப்ரென்ஸ்னு பேர். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த மாதிரி தான். அதாவது ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ பட்டிருக்கோ அந்த பகுதியை ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை கொடுக்கும். இதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம வச்சு போட முடியும். நான் இன்னொரு சிலிண்டர் வைக்கிறேன். எடிட் மோடில் போய் சைஸை சின்னதாக்குறேன். இங்கே எப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இன்னொரு பூலியன் மாடிஃபையர் போடுறேன். இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். ஸோ நான் இந்த டிஃப்ரென்ஸில் இந்த ஆப்ஜெக்டாக சிலிண்டரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ சிலிண்டரை ஹைடு பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் அது ஓட்டை விழுந்துட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் மாடிஃபையர். இதில் வந்து நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஒன்ஸ் பூலியன் மாடிஃபையர் போட்டிங்கன்னா உங்களோட இந்த ஜாமெட்ரி, உங்களோட இந்த இது இருக்குல்ல டோபாலஜி வந்து சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் உட்காந்து மெனக்கிட வேண்டி வரும். அதுதான் இதோட மெயின் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பூலியனை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ப்ராஜெக்ட்டுங்கிற அடுத்தடுத்து ஒவ்வொரு இதையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராஜெக்ட் தான் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் வச்சு ப்ராஜெக்டை ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.